ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இப்போ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, தற்போது பிசிசிஐ மிகவும் அதிகமான கெடுபிடியை தற்போது வீரர்களுக்கு போடுவதன் காரணத்தினால ரொம்பவே கடுப்பான விராட் கோலி அவர்கள் இந்த ஒரு விஷயத்தை பிசிசிஐ செஞ்சால் மட்டும்தான் நான் சாம்பியன்ஸ் டிராஃபியில் பங்கேற்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பார்த்தீங்கன்னா ரொம்பவே கோபமான ஒரு முடிவை தற்போது எடுத்திருக்காங்க. இதுதான் தற்போது சாம்பியன்ஸ் டிராஃபி தொடரில் விராட் கோலி அவர்கள் பங்கேற்பதில் ஒரு பெரிய சிக்கலை ஏற்படுத்தியிருக்கு. அது பற்றின முழுமையான விவரத்தை பார்ப்போம். ஆஸ்திரேலியா அணிக்கு எதிரான 5 போட்டியில் கொண்ட டெஸ்ட் தொடரில் விராட் கோலி அவர்கள் 192 ரன்களை மட்டுமே அடிச்சிருந்தாங்க. இவங்க மட்டுமல்லாது மற்ற சீனியர் வீரர்கள் யாருமே பேட்டிங்கில் பெரிய அளவில் சோபிக்காததன் காரணத்தினால இந்த தொடரை இந்திய அணி 3-1 அப்படின்ற கணக்கில் ஆஸ்திரேலியா கிட்ட இழந்துட்டாங்க. கிட்டத்தட்ட 12 வருடங்களுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா இந்த பார்டர் கவாஸ்கர் டிராஃபியை தற்போது இந்திய அணி ஆஸ்திரேலியா கிட்ட இழந்துட்டாங்க. அதுவும் ரோஹித் சர்மா அவர்கள் கேப்டனாகவும் ஒரு பேட்ஸ்மேனாகவும் அவங்க ரொம்பவே சொதப்பிட்டாங்க. இதன் காரணத்தினால பார்த்தீங்கன்னா இந்திய வீரர்கள் அனைவருமே சர்வதேச போட்டிகள் இல்லாத நேரத்தில் பிசிசிஐயால் நடத்தப்படுகின்ற முதல் தர போட்டிகளில் விளையாண்டே ஆக வேண்டும் அப்படின்ற ஒரு விதிமுறையை போட்டாங்க. இப்போது பார்த்தீங்கன்னா இதன் காரணத்தினால 12 வருடங்களுக்கு அப்புறம் டெல்லி அணிக்காக விராட் கோலி அவர்கள் இந்த ரஞ்சி போட்டியில் விளையாடுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டுச்சு. ஆனால் முதல் போட்டியில் டெல்லிக்கும் சௌராஷ்டிரா அணிக்கும் இடையே நடந்த போட்டியில் விராட் கோலி அவர்கள் தனக்கு கழுத்து பகுதியில் சுளுக்கு ஏற்பட்டிருப்பதன் காரணத்தினால இந்த போட்டியில் விளையாட முடியாது அப்படின்னு அவங்க சாக்கு சொல்லியிருந்தாங்க. முன்பெல்லாம் பார்த்தீங்கன்னா நட்சத்திர வீரர்கள் இது போன்ற ஏதாவது ஒரு விஷயத்தை சொல்லி அவங்க இந்த முதல் தர போட்டிகளில் இருந்து விளையாடாமல் ஒதுங்கினாங்க அப்படின்னா அதை பெரிய அளவில் கண்டுக்க மாட்டாங்க. ஆனால் தற்போது சீனியர் வீரர்களுடைய ஃபார்ம் ரொம்பவே மோசமாக இருப்பதன் காரணத்தினால அவங்க அனைவருமே முதல் தர போட்டிகளில் விளையாண்டே ஆக வேண்டும். அப்போது தான் மற்ற இளம் வீரர்களும் இதில் விளையாடுவதற்கு ஆர்வம் காட்டுவாங்க அப்படின்னு இந்த ஒரு விதிமுறையை ரொம்பவே ஸ்ட்ரிக்ட் ஆக்கிட்டாங்க. இதன் காரணத்தினால விராட் கோலி அவர்களுக்கு மருத்துவ பரிசோதனை செய்வதற்கு அவங்க உத்தரவிட்டாங்க. விராட் கோலி அவர்களை மருத்துவ பரிசோதனை செஞ்சதில் பார்த்தீங்கன்னா பிசிசிஐயிடம் கொடுக்கப்பட்டிருக்க ரிப்போர்ட்டில் என்ன தகவல் வெளியாகி இருக்கு அப்படின்னா, விராட் கோலிக்கு ஏற்பட்டிருக்க காயம் பெரிய அளவிலான காயம் கிடையாது. அதுவும் போட்டி துவங்குவதற்கு முன்பாக அவங்க முழு உடல் தகுதியை எட்டு விட்டாங்க. அப்படி இருக்கும்போது டெல்லிக்கும் சௌராஷ்டிரா அணிக்கும் இடையே நடைபெற்ற போட்டியில் விராட் கோலி அவர்கள் விளையாடக்கூடிய உடல் தகுதியில் தான் இருந்தாங்க. அவங்க வேண்டுமென்று தான் இந்த போட்டியிலிருந்து விலகிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரிப்போர்ட்டை கொடுத்துருக்காங்க. இதனால் ரொம்பவே கடுப்பான பிசிசிஐ பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து நடக்க இருக்கின்ற அனைத்து ரஞ்சி போட்டிகளிலுமே விராட் கோலி டெல்லி அணிக்காக கண்டிப்பாக விளையாண்டே ஆக வேண்டும். அப்படி இல்லைன்னா சாம்பியன்ஸ் டிராஃபி தொடரில் அவங்களுக்கு இடம் கிடைப்பது கடினம் அப்படின்னு அவங்க பார்த்தீங்கன்னா ஒரு அறிக்கையை விட்டுருக்காங்க. இதனால் ரொம்பவே கடுப்பான விராட் கோலி அவர்கள் தாமாகவே முன் வந்து இந்த சாம்பியன்ஸ் டிராஃபி தொடரில் இருந்து அவங்க ஓய்வு எடுத்துக்கொள்ள இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கு. அதாவது வீரர்களுக்கு அதிகமான கெடுபிடியை தற்போது பிசிசிஐ போடுவதாக விராட் கோலி குற்றம் சாட்டியிருக்காங்க. ஒரு நாட்டுக்கு தற்போது 45 நாட்கள் மற்றும் அதற்கு அதிகமாக இந்திய அணி போய் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு போட்டிகளில் விளையாடுறாங்க அப்படின்னா அவங்களுடைய வீரர்களுடைய குடும்ப உறுப்பினர்கள் அதிகபட்சம் 2 வாரம் மட்டுமே வீரர்களோடு தங்குவதற்கு அனுமதி கொடுத்துருக்காங்க பிசிசிஐ. அதோடு இல்லாமல் வீரர்களுக்கு தனியாக ஒரு செஃப்பை சமைப்பதற்கு கூட்டி போனாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஆகக்கூடிய செலவு, அதே போல் எக்ஸ்ட்ராவான கிட் பேக் அவங்க எடுத்துகிட்டு போனாங்க அப்படின்னா அதற்கு எடுத்து செல்வதற்கான பொருள் செலவு ஆகியவற்றை வீரர்களை தான் தனியாக கவனித்து கொள்ள வேண்டும் அப்படின்ற விதிமுறைகள் எல்லாம் வீரர்களுக்கு மிகப்பெரிய ஒரு அசௌகரியத்தை ஏற்படுத்துது அப்படின்னும் இந்த விதிமுறைகளில் எல்லாம் சில மாற்றங்களை கொண்டு வந்தால் மட்டும்தான் நான் இந்த சாம்பியன்ஸ் டிராஃபியில் விளையாடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு விராட் கோலி அவர்கள் கோவமாக இந்த ஒரு முடிவு எடுத்துட்டு தான் தகவல் வெளியாகி இருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.